நீங்க ஒரு சின்ன பிசினஸ் ரன் பண்றீங்க, ஆனா நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கீங்க. இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க சேல் பண்றீங்க. ஒரு பில் வேல்யூ 200 ரூபாய்க்கு கீழே இருக்குதுன்னா நீங்க அதுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுமா as per ஜிஎஸ்டி ஆக்ட் அப்படின்றதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் பி ரெட் வித் ரூல் 46 என்ன சொல்லுதுன்னா, ரெஜிஸ்டர்ட் பர்சன், அதாவது பிசினஸ் பண்றீங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கீங்க, உங்களோட கஸ்டமருக்கு 200 ரூபாய்க்கு கீழே தான் சேல் பில் வேல்யூ இருக்க போகுதுன்னா, உங்கள்கிட்ட பொருள் வாங்க வர கஸ்டமரும் அன்ரெஜிஸ்டர்டு பர்சன் உங்ககிட்ட இன்வாய்ஸும் கேட்கலன்னா நீங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண தேவையில்லை. அப்ப இதுக்கு எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன 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 சேல்ஸ் எல்லாம் சேர்த்து டே எண்ட்ல சிங்கிளா கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸா நீங்க ஜெனரேட் பண்ணணும். உதாரணத்துக்கு 50 கஸ்டமர் உங்க கடைக்கு வராங்க, 50 பேரும் 150 ரூபாய் வச்சு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப அந்த 50 பேருக்கும் இன்வாய்ஸ் தனித்தனியா ரைஸ் பண்றதுக்கு ஜிஎஸ்டி சட்டத்துல மேண்டேட் ஆனா இல்ல, டோட்டலா இந்த 50 கஸ்டமர்ஸுக்குமான இன்வாய்ஸை கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸா ஈவினிங் டே எண்ட்ல நீங்க கிரியேட் பண்ணா போதும். பட் ஒண்ணு மறந்துடக்கூடாது, உங்ககிட்ட கஸ்டமர் இன்வாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாரு, அவர் அன்ரெஜிஸ்டர்டு பர்சனா இருந்தா கூட கஸ்டமர் கேட்டா மேண்டேட்டரியா இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணோம். இந்த எக்ஸெப்ஷன் நாட் வேலிட். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.